வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மித் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம இந்த ட்ரைவ் வித் ஆலின் சேனல்ஸில் நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ், நிறைய அன்டோல்டு ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த சேனலில் நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ப்பில் ஒரு சில விஷயங்கள் பற்றி எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நார்மலாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதனோட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வளர்க்க ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெரியவங்க சொல்றத கேட்கறத விட அவங்களே வந்து கூகுள் பண்ணி இன்டர்நெட் பண்ணி தெரிஞ்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸுமே நம்மளுக்கு இப்போ நிறைய இருக்கு இந்த டைம்ல. நம்ம குழந்தை வளர்ப்புல, அதாவது 2025 2000க்கு அப்புறம் இருக்கிற எல்லா டைமே வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு இப்போ ஒரு குழந்தை வளர்க்குறது. ஸோ நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல ஒரு மித் ஒன்று சொல்லுவாங்க, சோசியலைசேஷன். அதாவது குழந்தை வந்து எல்லார்கிட்டையும் பேசி பழகணும், அதோட அப்பா அம்மாவை மட்டுமே வந்து அது எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா ஃபேஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டயுமே பேசணும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும். இது எல்லாமே ஓகேங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ரீசன்ட் டைம்ல ஒரு ஆராய்ச்சியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு 3 வயசு வரைக்கும் சோசியலைசேஷன், அதாவது அவங்க வந்து எல்லாருக்கூடையும் பொதுவா பழகுற தன்மை வந்து அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு முதல் விஷயம் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லயுமே அந்த குழந்தை ஒருத்தரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வளர்க்கிற குழந்தைகள், அதாவது இப்போ ஒரு குழந்தை இவங்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைய 1 வயசுல இருந்து, அதாவது அது ஒரு வயசுக்கு முன்னாடி இருந்து எல்லார் கூடயும் பழக விடப்பட்ட ஒரு குழந்தையும் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் ஏதோ ஒரு பேரண்ட், அம்மாவோ அப்பாவோட கைடன்ஸ்ல கொஞ்சம் வளர்ற குழந்தை, இந்த 2 குழந்தைங்களையுமே அவங்க வந்து அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சோஷியலைஸா எல்லார்கிட்டையும் பழகுற குழந்தை விட இந்த பெற்றோரோட இருந்து வளர்ந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு என்ன சொல்றது, தைரியமா எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 வயசுக்கு இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா அதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டிபெண்டன்சி மைண்ட்ல தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு மைண்ட் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்ப கொண்டு போய் இந்த டே கேர் சிஸ்டம், சும்மா இந்த ப்ரீகேஜி இந்த மாதிரி எல்லாம் நம்ம விடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குழந்தை எல்லார்கிட்டையும் பழகட்டும், வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றது ஒரு பேரண்ட்ஸுடைய ஒரு எண்ணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ வீட்டில் இருந்தா சேட்டை தாங்க முடியல, அதனால தாங்க நான் கொண்டு போய் விட்டேன்னு சொல்ல நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். பட் இந்த 3 வயசு வரைக்கும் குழந்தைக்கு உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க பாருங்களேன், ஒரு குழந்தைய நீங்க ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைய கொண்டு போய் பார்க்ல விடுங்களேன், கண்டிப்பா அது உங்களை விட்டு தள்ளி போய் விளையாண்டுட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, குறைஞ்சது அது எவ்வளவு தூரம் போய் விளையாண்டாலும் ஒரு 5 to 3 டைம்ஸ் அதை திரும்பி அம்மா அப்பா இருக்காங்களா, நம்ம கூட வந்தவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டே தான் விளையாடுவாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. மேபி இந்த ஸ்டேஜ்ல பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைக்கு அந்த டைம்ல அவங்களுடைய என்னதான் அவங்க வந்து ஒரு இடத்துல போய் மற்ற விஷயத்துல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி விளையாண்டாலுமே நம்ம கூட அவங்க இருக்காங்களா அப்படின்றத அந்த குழந்தை தேடிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல இப்போ நீங்க டேகேர்ல போய் ஒரு குழந்தை விடுறீங்க, பட் அந்த டைம்ல அது தேடி உங்களை, பட் நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. அதே நேரம் நீங்க இன்னொரு இடத்துல கொண்டு போய் குழந்தை விட்டுட்டு நீங்க கூட இருக்கீங்க அப்படின்னா, திரும்புறப்போ அப்பாவோ அம்மாவோ ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் அங்க இருக்காங்கன்னா தைரியமா அடுத்த ஸ்டெப் குழந்தை எடுத்து வைக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெரிய வளர்ந்த நம்மளுக்கே அது இருக்கு. யாராவது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பேக் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றது ஒரு பேசிக்கா எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான். ஸோ அதுதான் வந்து இந்த இதுல சொல்றாங்க, ஒரு 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சோசியலைசேஷன் தேவை அப்படின்றத விட, சோசியலா அவங்க பழகுறத விட ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், அதுவும் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது.
ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட வளர்ற பசங்களுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப போல்டா இருக்குமா. அது மட்டும் இல்ல, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விரும்புவாங்க. ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரொம்ப தன்னம்பிக்கை ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஆக்சுவலி இது உண்மைதான், நானும் பார்த்த வரைக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே டே கேர்ல விட்டுட்டு அப்புறம் மாண்டசரி அதுக்கப்புறம் ஸ்கூலிங் இந்த மாதிரி போற பசங்க பேரண்ட்ஸோட அந்த இதுல வெளியில சோசியலா பழகுற பசங்களுக்கு ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி அவங்க வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண உண்மையிலே பயப்படுவாங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஒரு பேரண்ட் வந்து கூடயே இருந்து கைட் பண்ணி எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, நான் ஏன் பயப்படணும் அப்படின்றத அந்த பேசிக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நம்ம கொடுக்குறப்போ அவங்களோட வளர்ற டைம்ல அவங்களுக்கு அந்த பயமே போயிடும். அவங்க ரொம்ப தைரியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த மித்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை வளர்ப்புல நம்ம ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, 3 வயசுக்குள்ள குழந்தை எல்லார்கிட்டையும் போகணும், அது மாதிரி குழந்தை வந்து எல்லார்கிட்டையும் பழகணும்னா இப்பெல்லாம் வந்து இன்னும் குழந்தை யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, யார்கிட்டையும் பழக மாட்டேங்கிறா, இதெல்லாம் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 3 வயசு வரைக்கும் குழந்தையோடைய அதனுடைய அந்த சோல் அதோடைய அந்த ஹார்ட் வந்து ஒருத்தர் தாங்க அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்க ஸ்கூலுக்கே கொண்டு போய் விட்டாலும் எல்லார்கிட்டையும் அந்த குழந்தை விளையாடாது. நீங்க வேணா பாருங்களேன், சூஸியா ஒரு 2 பேர் 3 பேர் கிட்ட தான் அவங்க வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளே இருக்கும். இது எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கிறது தான். எல்லா 40 கிளாஸ் ரூம்ல இருக்க 40 பிள்ளைங்களோடையும் எந்த பிள்ளையும் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான். ஸோ நம்மளுடைய மனதுங்கிறது எந்த வயதா இருந்தாலும் அது ஒருத்தரையும் 2 பேரையும் மட்டுமே வந்து ரொம்ப பர்சனலா அட்டாச் பண்ண விடுமே தவிர அது குழந்தைக்குமே இருக்கு. அதை நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் தெரியல. சோஷியலைசேஷன் சொல்லி அந்த குழந்தைய வந்து நீ எல்லாம் பழகு பழகு அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறது இந்த காலகட்டத்துல வந்து அது கரெக்ட் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு இது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேரண்டிங் விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.